இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை ஏற்கனவே முறிய போகின்றது என்பது உலகறிந்த பல விடயம்தான். ஆனாலும் இந்த பேச்சுவார்த்தை முறிந்தவுடன் ஈரான் தனது கமாண்டோ படைகளை ஹார்முஸ்ல நிலைநிறுத்திருக்கிறது. நேற்று வரையும், திங்கட்கிழமை காலை வரையும் ஏராளமான ஈரானின் கமாண்டோ படைகள் முற்றுமுழுதாக களமிறக்கப்பட்டிருக்கின்றது. அது என்றால் அமெரிக்காவை எதிர்கொள்வதற்காக. அது ஏற்கனவே கடந்த ஆண்டும் சொல்லப்பட்ட விடயம்தான். ஈரானால் நாங்கள் எந்த நிலைமையிலும் அமெரிக்காவை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று. அந்த வகையில் தான் இந்த படையெடுப்பும் வந்திருக்கின்றது. அமெரிக்க படையெடுப்பை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வரையும் ஏராளமான ஆயிரக்கணக்கான கமாண்டோ படையினர் ஹார்முஸ் ஜலசந்தியை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த செய்திக்குள் போகும் வாருங்கள். பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து ஈரான் தனது உயரடுக்கு கடற்படை கமாண்டோகளை கொண்டு ஹார்முஸ் ஜலசந்தியை பலப்படுத்தி இருக்கின்றது. தெஹ்ரான் தனது தஹாபரன் கடற்படை சிறப்பு படைகளை நிலைநிறுத்தி இருப்பது, தோல்வியிட்ட ராஜதந்திரமும் விரிவடைந்து வரும் அமெரிக்க படைகளின் குவிப்பும் ஒரு பரந்த பாரசீக வளைகுடா போரை தூண்டக்கூடும் என்ற வளர்ந்து வரும் கவலையை எடுத்து காட்டுகிறது. பாதுகாப்பு. ஈரான் தனது தெற்கு கரையோரம் முழுவதும் உயரடுக்கு தஹாபரன் கடற்படை கமாண்டோக்களை திடீரென நிலைநிறுத்தியுள்ளது. இதன் மூலம் வேகமாக விரிவடைந்து வரும் 2026 பிராந்திய மோதலின் சமீபத்திய முன்னணி பகுதியாக பாரசீக வளைகுடா கடற்கரையை மாற்றியுள்ளது. பாகிஸ்தானின் அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த உடனேயே இந்த படை அணி நிலைநிறுத்தம் நிகழ்ந்தது. இது அமெரிக்க படைகளின் குவிப்பு அதிகரித்து வருவதால் முக்கிய இராணுவ மற்றும் பொருளாதார உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான கடலோர தாக்குதல்கள் நிகழக்கூடும் என்ற ஈரானின் வளர்ந்து வரும் அச்சத்தை வலுப்படுத்தி இருக்கிறது. ஈரானிய அரசு ஊடகங்கள் சாத்தியமான ஊடுருவல் அல்லது நீர்நில தரையிறக்கங்களுக்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கையாக இந்த படையணி நிலைநிறுத்தத்தை சித்தரித்துள்ளது. ஆயினும் இதன் காலமானது வளைகுடா முழுவதும் ஒரு தெளிவான மூலோபாய எச்சரிக்கையை ஒரே நேரத்தில் வழங்குகிறது. படையினரின் எண்ணிக்கை, துல்லியமான இடங்கள் அல்லது படை பிரிவுகளின் அமைப்பு குறித்த அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இருந்தும் இது செயல்பாட்டு ரீதியான தெளிவின்மையை பாதுகாப்பதோடு பிராந்திய உளவியல் சமிக்ஞைகளை வடிவமைக்கும் தெஹ்ரானின் திறனை அறிமுகப்படுத்துகிறது. ஆயிரக்கணக்கான அமெரிக்க மரைன் படையினர், வான்வழி படைகள் மற்றும் சிறப்பு நடவடிக்கைகள் பிரிவுகள் இப்போது மத்திய கிழக்கு அரங்கம் முழுவதும் இடமாற்றம் செய்யப்பட்டு வருவதாக ஈரான் கூறிய கூற்றுகளுடன் இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கின்றது. ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமான கார்க் தீவு அல்லது ஹார்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள கடலோர வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு இந்த நகர்வு ஆதரவளிக்கப்படும் என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் பெரிய முறையில் பாதித்து வருகின்றனர். இத்தகைய ஒரு சூழ்நிலையானது உலகளவில் வர்த்தகம் செய்யப்படும் எண்ணெயில் ஏறக்குறைய 5 1 பங்கை கொண்டு செல்லும் எரிசக்தி ஓட்டங்களுக்கு அச்சுறுத்தலாக அமையும். மேலும்
இது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அப்பாலும் பரவும் ஒரு கடுமையான சர்வதேச பொருளாதார அதிர்ச்சியை உருவாக்கக்கூடும். எனவே எந்தவொரு விரோதமான தரையிறங்கு முயற்சியும் சிறப்பு கடற்படை கமாண்டோக்கள், கடலோர படைகள், கன்னிவெடிகள் மற்றும் கடல்சார் கண்டுபிடிப்பு சாதனங்கள் ஆகியவற்றின் பல அடுக்கு எதிர்ப்பை உடனடியாக சந்திக்கும் என்பதை நிரூபிப்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அந்த வேறுபாடு மிக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் ஆர்டேஸ் கடற்படை பாரம்பரியமாக வழக்கமான கடல்சார் போரில் கவனம் செலுத்துகிறது. இது தெஹ்ரான் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருவதை குறிக்கிறது. இந்த நிலைநிறுத்தம் பாரசீக வளைகுடா போர்க்களம் முழுவதும் ஈரானின் வழக்கமான கடற்படை கட்டமைப்பு, கடலோர ஏவுகணை படைகள் மற்றும் பரந்த தடுப்பு வியூகம் ஆகியவற்றுக்கு இடையே அதிகரித்து வரும் ஒழுங்கமைப்பினையும் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ஃபஹானில் இரகசிய அமெரிக்க லைர்ஷியம் கோபுரத்தை கைப்பற்றியதாக ஈரான் கூறுகிறது. ரஷ்யாவும் சீனாவும் இப்போது அமெரிக்காவும் மிகவும் மேம்பட்ட விமான பாதுகாப்பு அமைப்பை உடைக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தெஹ்ரானின் கடலோர பாதுகாப்பு நிலைப்பாடு ஒரு புதிய கட்டத்திற்கு நகர்கிறது. நிலைநிறுத்தப்பட்ட படை பிரிவில் தஹபரன் கடற்படை கமாண்டோக்கள் உள்ளனர். இது நீர்நில போர், கடலோர பாதுகாப்பு மற்றும் ஊடுருவல் தடுப்பு பணிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு உயரடுக்கு கடல்சார் சிறப்பு நடவடிக்கை படையாகும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. தஹபரன் என்ற சொல்லுக்கு நேரடி பொருள் விரைந்து செல்வர்கள் என்பதாகும். ஆயினும் ஈரானிய இராணுவ கோட்பாட்டின்படி இந்த படையானது கடுமையான அழுத்தத்தின் கீழ் எளிதில் தாக்கப்படக்கூடிய கடற்கரையை பாதுகாக்கும் திறன் கொண்ட ஒரு விரைவு பதிலளிப்பு கடற்படை பிரிவாக செயல்படுகிறது. ஈரான் தெற்கு கடற்கரை நெடுகிலும் 3 முதன்மை தஹபரன் கடற்படை பிரிவுகளை பராமரிக்கிறது. இவை ஹாமுஸ் நீரிணை முதல் ஒமான் வளைகுடா வரை ஒன்றன் மேல் ஒன்று படியும் பாதுகாப்பு அரணை உருவாக்குகின்றன. இமாம் ஹொசைன் என பெயரிடப்பட்ட முதல் கடற்படை படை பிரிவின் தலைமையகம் ஹாமுஸ் நீரிணையின் மிக குறுகிய பகுதிக்கு அருகுள்ள பந்தர் அப்பாஸில் அமைந்துள்ளது. இமாம் ஹொசைன் என்ற இந்த பெயரிடப்பட்ட மிகப்பெரிய ஒரு இராணுவ கமாண்டோ ஹஸ்ரத் ரசூல் இ அக்ரம் என பெயரிடப்பட்ட 2வது கடற்படை படை பிரிவு புசரில் இருந்து செயல்படுகிறது. இது முக்கியமான கடற்படை தளங்கள் மற்றும் ஈரானின் மத்திய பாரசீக வளைகுடா கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ளது. ஹம்சா ஜயீத் இது அரபி மொழி. ஹம்சா ஜயீத் என பெயரிடப்பட்ட 3வது கடற்படை படைப்பிரிவு ஓமான் வளைகுடாவின் அணுகு சாலைகள் மற்றும் தென்கிழக்கு கடல் வழி பாதைகளுக்கு அருகிலுள்ள ஹெனாரக்கில் அமைந்துள்ளது. இந்த படைப்பிரிவுகள் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் ஏற்படும் பல அச்சுறுத்தல்களுக்கு எதிராக விரைவாக பதிலளிக்கக்கூடிய பரவலாக்கப்பட்ட ஆனால் ஒருங்கிணைப்பட்ட ஒரு கடல்சார் பாதுகாப்பு வலையமைப்பை தெஹ்ரானுக்கு வழங்குகின்றன. அதிக ஒழுங்கற்ற புரட்சிகர காவல் கடற்படைகளை காட்டிலும் இந்த பிரிவு அதிக தாங்குதிறனையும் மரபு வழி நீர்நில போர் நிபுணத்துவத்தை கொண்டிருப்பதால் ஈரானிய இராணுவ திட்டமிடுபவர்கள் இவற்றை தேர்ந்தெடுத்ததாக தெரிகிறது. மூலோபாய உட்கட்டமைப்புகளுக்கு எதிரான ஒரு நீர்நில தாக்குதலுக்கு தெஹ்ரான் ஏன் அஞ்சுகிறது? ஈரானிய ஊடகங்கள் இந்த படை குவிப்பை சமீபத்திய அமெரிக்க இராணுவ நகர்வுடன், குறிப்பாக கூடுதல் கடற்படையினர், வான்வழி படைகள் மற்றும் சிறப்பு நடவடிக்கைகளை பணியாளர்களின் வருகையுடனும் மீண்டும் மீண்டும் தொடர்புபடுத்தியுள்ளன. வாஷிங்டன் நீர்நில தரையிறக்கங்களை நடத்துவதற்கான எந்த ஒரு நோக்கத்தையும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை என்றாலும் தெஹ்ரான் அந்த படை குவிப்புகளை வரையறுக்கப்பட்ட கடலோர நடவடிக்கைகளுக்கான தயாரிப்பாகவே தெளிவாக புரிந்து கொள்கிறது. ஈரானிய அதிகாரிகள் குறிப்பாக கார்க் தீவு குறித்து கவலை கொண்டுள்ளனர். ஏனெனில் ஈரானின் பெரும்பாலான கச்சா எண்ணெய் ஏற்றுமதிகளை இந்த தீவுதான் கையாளுகிறது. எனவே இது ஒரு முக்கியமான தேசிய பொருளாதார பாதிப்பாக விளங்குகிறது. கார்க் தீவுக்கு எதிரான ஒரு வெற்றிகரமான தாக்குதல் ஈரானின் எரிசக்தி வருவாய்க்கு அச்சுறுத்தலாக அமையும். பிராந்திய கப்பல் போக்குவரத்தை தடை செய்யும். மேலும் தெஹ்ரானின் ஏற்கனவே நெருக்கடியில் உள்ள போர்க்கால தளபாட அமைப்பின் மீது உடனடி அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஹாமுஸ் நீரிணையை சுற்றியுள்ள ரேடார் அமைப்புகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் கட்டளை மையங்களை வெளிநாட்டு படைகள் குறிவைக்கக்கூடும் என்றும் ஈரானிய கடலோர தளபதிகள் கவலை கொண்டுள்ளனர். இந்த நீரிணை
இந்த நீரிணை மிகப்பெரிய மூலோபாய முக்கியத்துவத்தை கொண்டிருப்பதால் ஒரு தற்காலிக இடையூறு கூட சில மணி நேரங்களுக்குள் உலகளாவிய எண்ணெய் விலைகளை திடீரென உயர்த்தக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே ஈரான் தனது கடலோர பாதுகாப்புகளை வலுப்படுத்தியுள்ளது. கன்னிவெடி பதிக்கும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் எந்த ஒரு வெளிநாட்டு கடற்படை அணுகுமுறையையும் சிக்கலாக்கும் நோக்கில் கூடுதல் பயிற்சிகளையும் நடத்தியுள்ளது. தஹமரன் படையணி நிலைநிறுத்தமானது அந்த விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் தர்க்க ரீதியாக பொருந்துகிறது எனும், ஏனெனில் வழக்கமான கடற்படை பிரிவுகள் பலவீனமாக இருக்கும் இடங்களில் சிறப்பு படை வீரர்கள் செயல்பட முடியும் என்றும் ஈரான் அறிவித்துள்ளது. கடலோரத்தில் உயரடுக்கு படைகளை வெளிப்படையாக நிறுத்துவதன் மூலம் தெஹ்ரான் பெரும் வழக்கமான ஆயுத பலத்தை கொண்டு தலையிடுவதற்கு பதிலாக நிச்சயமற்ற தன்மையின் மூலம் தலையீட்டை தடுக்க முயற்சிக்கிறது. எதுவானாலும் இது ஈரானின் தஹமரன் என்பது ஈரானின் மிகப்பெரிய மரபு வழி கொண்ட, அதாவது இலங்கையில் புலிகள் போன்று மரபு வழி யுத்தத்தில் அதிக அளவு ஈடுபடக்கூடிய, மரபு வழி யுத்தத்தை கையாளக்கூடிய மிகப்பெரிய கமாண்டோ படையாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஈரானின் சீல் போர்சஸும் அவங்களுடைய டெல்டா போர்சஸும் போல ஈரானின் தஹமரன் படையணி 3 பிரிவுகளாக கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த படைகளுடன் தான் இங்க மோதலை கொண்டு வர போகக்கூடிய அதிகமான சாத்தியப்பாடு தென்படுகின்றது. அது 24 மணி நேரத்தில் எந்த நிமிடத்திலும் ஜலச்சந்தியில் இந்த மோதல்கள் இடம்பெறுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருப்பதாக பார்ப்போம். தொடர்ந்து வருகின்ற செய்திகளை ஆய்வு செய்து பார்ப்போம். நேர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.